சரி. கற்பூரம் காட்டுறாரு. சரி. மக்களிடத்துல திருநாட்டு நீட்டுறாரு. முதல்ல இந்த பூசாரியை வச்சு பார்க்க கூடாது. பூசாரிய சும்மா விடக்கூடாது. பூசாரி மேல கைய வச்சிட வேண்டியதா. அவரு பகவதிக்கு தேங்காய் உடைக்காரு. சரி. நமக்கு ஒரு சிரட்டையாவது உடைக்கலாம். இல்ல நம்ம திசையனுக்கு ஒரு பத்தி குச்சாவது வைக்கலாம்ல. அம்மாவுக்கு கற்பூரம் காட்டுறாரு. சரி. நமக்கு ஒரு பத்தி குச்சியை திசை நோக்கியாவது காட்டலாம்ல. நயவஞ்சகமா இந்த பூசாரி பூச வைக்காரு. அப்படின்னு மாயாண்டி கடிதை கண்டார். இவரை சும்மா விடக்கூடாது. நேர தேர் பக்கத்துல வந்தாரு. தேர் பக்கத்திலே வந்தாரு. அவருக்கு என்ன செய்கின்றார்? இந்த மாயாண்டி சூழலை என்ன செய்கிறார்? செவுட்டோட ஓங்கி அடிக்கிறார். பூசாரி செவுட்டோட ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. ஒரே அடியில மாயாண்டி அடிச்சா பூசாரியால தாங்க முடியுமா? பேய் அடிக்க பிள்ளை பிழைக்குமா? பிள்ளை பிழைக்குமா? அடிச்சது யாரு? அப்ப மாயாண்டி சுடல அடிச்சிருக்காரு. ஆமா. அப்படி சப்பரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. இவரு சப்பரத்துல கற்பூரத்தோடு சரி சப்பரத்துல இருந்து குப்பரை விழுந்தார். குப்பரை விழுந்து எழுந்திருச்சு பாக்காரு. அப்பதான் எழுந்திருச்சு பார்க்கிறார். அம்மா பகவதியே, என் அம்மா பகவதியே, இத்தனை வருட காலமா நான் உனக்கு பூஜை செஞ்சிருக்கேனேம்மா. உனக்கு என்னம்மா நான் குறை வச்சேன்? நான் ஏதாவது குறை வச்சேனா? ஆமா. பூஜைக்கு வந்து குறை வச்சேனா? ஒரு அடி விழுந்தது பாரு. இதை செவிட்டோட அடிச்சடி தாங்க முடியலையே. கோடு இடி விழுந்த மாதிரி இருந்தது. என்னை அடிச்சது யார் என்று தெரிய வேண்டும். அடித்தது யார் என்று தெரிந்தால் உனக்கு பூஜை செய்வேன். அப்படி இல்லைன்னா இனிமே நான் உனக்கு பூஜை வைக்க மாட்டேம்மா அப்படின்னு சப்பரத்தை விட்டு சரி அந்த சிலையை இறக்குறாரு. சரி. நேர கருவறைக்குள்ள கொண்டு வச்சாரு. அப்படி இருக்கக்கூடிய பூசாரி பார்த்தார். அடிப்பாச்சி கதவை இழுத்து சாத்தினாரு. ஊட்டி சாவியை கொண்டுட்டு அவரு போயிட்டாரு. சாவி அவருக்கு எப்பவும் இருக்கும். ஆமா. சாவியை கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டாரு. ஆமா. மாயாண்டி கடையை கண்டார். சரி. என்னதான் இருந்தாலும் அவரும் மானிட பிறவிதான. ஐயோ பாவம், அவரை போய் அடிச்சிருக்க கூடாது. அது வேறியது. இப்ப அம்மாவுக்கு பூஜை செய்யாம போயிட்டாரு. அம்மாவை அடிப்பாச்சி கதவை இழுத்து சாத்திட்டு போயிட்டாரு. சரி சரி. இன்னும் நம்ம அம்மா கிட்ட போயிட வேண்டியதான். இனி அம்மா கிட்ட போய் நேர நிலையம் கட்ட வேண்டியதான். மக்களை சேர்த்த போனா மக்கள் போயிட்டாங்க. சரி. பூசாரியா ஒரே அடியில அடிச்சு குப்புற விழுந்துட்டாரு. பூசாரி அம்மாவுக்கு பூஜை செய்யாம போயிட்டாரு. இன்னும் அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாயாண்டி கடிதை கண்டார். சரி. சாமாதி சமம் போலே சரி. சாம வேலையில பனை போலே இருந்தவர் அம்மா பாலகன் போல் வடிவம் சின்னஞ்சிறு பாலனை போலே வடிவெடுத்து சரி அவர் அங்கு எப்படியா வருகின்றார்? இந்த மாயாண்டி சுடலை எப்படி வருகிறார்? அவர் சாமாகதி சாமம் போலே சதி சாமனே ரத்திடை ஆமாதி சாமம் போலே சதி சாமனே ரத்திடை ஆமாதி ரத்திடை என கொடுத்தானே ரத்திடை ஆமாதி என கொடுத்தானே ரத்திடை போட்டாய் போட்டாய் நெரு போடு நெரு போட்ட சாமனே சாமனே ரத்திடை ரத்திடை பகவதியா பகவதியே இவர் பகவதியா பகவதியே நட மாயாண்டி ஓடி வாரா சாமாதி சாமம் போலே சதிசாம வேலையில் அந்த ஏமசாம வேளையிலே என்னை ஒழுங்கா நேரத்தை
ஒரு பகவதியாருடைய வாசலுக்கே வருகின்றார்.